Hello student, welcome to our channel Math Ladder. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா least cost method. இதுக்கு matrix minima method னு இன்னொரு பேர் இருக்கு. இங்க ஒரு நோட் நான் எழுதி இருக்கேன். ஓகேவா? number of occupied cells unoccupied cells னு. இது வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். ஏன்னா ப்ராப்ளம் முடிக்கிறப்ப தான் இது எப்படி வர்க் ஆகுதுங்கிறது நம்மால சொல்ல முடியும். இப்போ டைரக்டா ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துக்கு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை பற்றி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இப்போ இதுதான் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் பார்த்தாலே தெரியுது, நம்மகிட்ட ஒரு 3 ஆர்ஜின் இருக்குது. ஓகேவா? நம்மகிட்ட 4 டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ தான், நமக்கு டிமாண்ட் வந்து இவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை டீல் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா ரிம்ஸ் கண்டிஷன். ஓகேவா? டோட்டல் டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் ஃபர்தராக நம்மளால் ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ண முடியும். இங்கே டிமாண்ட் சப்ளை ரெண்டுமே 24 இருக்கனால ஃபர்தராக அந்த ப்ராப்ளத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ். இந்த இடத்துல எனக்கு 3 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. அதான் இங்கே எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் ரோஸை நான் எம்முன்னு பேர் நேம் பண்ணுறேன், 3. நம்பர் ஆஃப் காலம்ஸ் 4. இது ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகும். டோட்டலாக நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். இதே ப்ராப்ளத்தை தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். சமேஷன் ஆஃப் ஏஏ ஈக்குவல் டு பிஜே. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யார் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான காஸ்ட் வாங்குறாங்களோ அவங்க மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அது பேர் தான் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இப்போ இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 0, இந்த 6 இதெல்லாமே நமக்கு ரொம்ப சீப்பான காஸ்ட். அதில் நம்ம எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், சூஸ். இந்த 2 ஜீரோ இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சீப்பான காஸ்ட். அப்போ இந்த 2 ஜீரோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏதோ ஒரு 0 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரேண்டமாக நான் இந்த 0வை சூஸ் பண்ணுறப்ப இந்த 0வை நான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டாக யூஸ் பண்ணேன்னா இங்கே எனக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குன்னா 8 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே இருக்க கஸ்டமரோட நீட் என்ன இருக்குன்னா 6 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் தேவைப்படுது. அப்போ நான் இங்கே இருக்க 8லேருந்து 6 யூனிட்ஸ் அவருக்கு கொடுக்கணும். அவர் யார் மூலமாக கொடுக்கணும்? இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த டிரான்ஸ்போர்ட் நடத்துவர் மூலமாக கொடுக்கணும். அவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு? 0 rupees அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ நான் 6 எடுத்து கொடுக்க போகிறேன். அப்போ இந்த கஸ்டமரோட நீடு எனக்கு முடிஞ்சிடும். இவங்ககிட்ட எவ்வளோ ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்? 6 போக ரிமைனிங் 2 இருக்கும். சரியா? இப்போ இந்த கஸ்டமரோட நீடு முடிஞ்சனால இனிமேல் இந்த காலம் எனக்கு ஆக்டிவாக இருக்காது இந்த ப்ராப்ளத்தில். சரியா? இப்போ இனிமேல் ரிமைனிங் 3 காலம் மட்டும்தான். சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இருக்கிற இந்த 3லையுமே யார் ரொம்ப மினிமம் அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் இந்த 0 தான் ரொம்ப மினிமம். அப்போ இந்த 0வை கன்சிடர் பண்ணோம்னா இவங்ககிட்ட 10 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. 4 யூனிட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கஸ்டமருக்கு தேவைப்படுது. அப்போ அந்த 10லேருந்து 4 வாங்கி உங்களுக்கு கொடுத்துடலாம். அப்போ 4 இவர் மூலமாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ இவங்ககிட்ட ரிமைனிங் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆயிரும்? 6 ஆயிரும். இந்த கஸ்டமரோட நீடு 4 நமக்கு க்ளோஸ் ஆயிரும். அப்போ இன்னமேல் இந்த காலம் என்னவா இருக்காது, நோ லாங்கர் இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸிட்டாக இருக்காது, முடிஞ்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 காலம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதில் மினிமம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2. ஆனால் எக்கச்சக்கமான 2s இருக்குது. எந்த 2வில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு 2, இந்த 2 எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 2வில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2வை அவைல் பண்ணுறப்ப பார்த்தோம்னா இங்கே 2 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இவங்களுக்கு 8 நீடு இருக்குது. 2வை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு 6 அப்புறமேட்டு கொடுத்துக்கலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2ல் மினிமம் ஏதோ அதை தான் இங்கே அலாகேட் பண்ணணும். அப்போ 2 தான் மினிமம். 2வை போட்டுட்டு இவங்களுக்கு முடிஞ்சிடும் ப்ராடக்ட்டு. இவங்களுக்கு இன்னும் 6 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். சரியா? இப்போ முடிஞ்சது யாருக்குன்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் ரோ நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ இவங்க இந்த ப்ராப்ளத்தில் இந்த ரோ இன்னமேல அவைலபிளாக இருக்காது, அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1 2 3 4 4 செல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் நிறைய 2 இருக்குது நம்மகிட்ட. ஓகே, அப்போ திரும்ப ஏதாவது என்ன பண்ணலாம், ஒரு 2வில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2வை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2வை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும், இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. 6 போட்டுருங்க. அப்போ இவங்களோட ப்ராடக்ட்டும் முடிஞ்சிடும், இவங்களோட நீடும் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். அப்போ இனிமேல் இந்த ரோவும் நமக்கு ஒர்க் ஆகாது, இனிமேல் இதுவும் எனக்கு ஒர்க் ஆகாது. இந்த மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு செல் தான். அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 6 இருக்குது அவைலபிலிட்டி, இவங்களுக்கு 6 நீடு இருக்குது. அதனால் 6 கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டுடலாம். அப்போ இதுவும் நமக்கு முடிஞ்சிடும். 6 6
அப்போ ப்ராப்ளம் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு ஐடியா கிடைக்குதா? ஸோ லீஸ்ட் காஸ்ட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் யார் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட அலாகேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம இதுக்குள்ள வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் காஸ்ட் இவ்வளோ அதாவது நம்மகிட்ட இவ்வளோ 24 ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, 24 ப்ராடக்ட்ஸ் கஸ்டமருக்கு தேவைப்பட்டுச்சு, இவங்ககிட்டலாம் அலாகேஷன் கொடுத்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த காஸ்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ்வலாக மினிமம் இதட் அப்படின்னு வைப்போம். இது வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து வந்து பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ண மாதிரி அலாகேஷன் நடந்த பிறகு நம்ம ஒன்று செக் பண்ணணும். அதுதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 2 நோட் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் பேசிக் செல்ஸ், இதை பேசிக் செல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆக்குபைட் செல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆக்குபைட் செல்ஸ் இன் M cross N டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஆர் M+N-1. அதாவது இப்போ ஆக்குபைட் செல்ஸ்னால் இந்த இடத்துல ஆக்குபை பண்ணியிருக்கேன் 6ங்கிறது, இந்த இடத்துல ஆக்குபை பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஆக்குபை பண்ணியிருக்கேன், இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ இதெல்லாம் தான் எனக்கு ஆக்குபைட் செல்ஸ். அதை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னா தட் இஸ் கால்ட் பேசிக் செல்ஸ். எங்கெங்கே அலாகேஷன்ஸ் நடந்திருக்கோ அதெல்லாம் எனக்கு பேசிக் செல்ஸ். அப்போ எத்தனை அலாகேஷன்ஸ் நடந்திருக்கு? 1 2 3 4 5. அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் அலாகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 நடந்திருக்கு. சரியா? அப்போ நம்மளை பொறுத்த மட்டும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் அலாகேஷனுக்கு அவங்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா, எம்ங்கிறது ரோவாகவும் என்னும் காலமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் M+N-1 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 3 ரோ 4 காலம்ஸ். அப்போ 3 + 4 - 1. அப்போ நமக்கு 7 - 1னா 6 இருக்கணும் நமக்கு அலாகேஷன். ஆனால் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் 6 அலாகேஷன்ஸ் இல்லை. அப்போ என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, இப்படி நம்ம வந்து ஒரு பேசிக் வர வேண்டிய செல்லு ஒன்று வராமல் இருக்குது அப்படின்னா அதோட சொல்யூஷன் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் சொல்யூஷன் சொல்லுவோம். பேசிக் செல் ஒன்று வேனிஷ் ஆயிடுச்சு, அதனால் டீஜெனரேட் சொல்யூஷன் சொல்லுவோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ அன்அலாகேட்டட் செல்ஸ் இருக்கும்ல, இந்த இருக்கு பாருங்களேன், என்னென்ன அன்அலாகேட் செல்ஸ் நமக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா இது அன்அலாகேஷன், இதுவுமே அலாகேட் ஆகலை, இது அலாகேட் ஆகலை, இது அப்புறம் இந்த செல்லாம் அலாகேட் ஆகலை. இந்த அன்அலாகேட் செல்லில் எதில் மினிமம் காஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ காஸ்ட் இதில் 1 ரூபி, இதில் 3 4, இதுலேயும் 1 2 3. அப்போ இருக்கிறதுலே மினிமம் காஸ்ட் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஏதோ ஒரு மினிமம் காஸ்ட்டில் நான் என்ன பண்ணணும்னா ரேண்டமாக எப்சிலான்னு ஒரு அலாகேஷனை க்ரியேட் பண்ணணும். இதில் என்ன புதுசாக இருக்க ஒரு நொட்டேஷன் எப்சிலானுங்கிறது நீங்கள் எப்பயுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இட்ஸ் வெரி 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 மினிமல் வேல்யூ. இப்போ 0.0001 போட்டோம்னா என்ன அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் இருக்குமோ அதுதான் எப்சிலான், ரொம்ப சின்ன வேல்யூ. ஓகேவா? இது நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ, அவ்வளோதான். சரியா? அப்போ நான் வந்து எதுக்கு இதை பண்ணுறேங்கிறேன்னா ஜஸ்ட் இந்த டீஜெனரசியை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஜஸ்ட் இந்த டீஜெனரசியை அவாய்ட் பண்ணுறதுக்காக டம்மியாக என்ன பண்ணுறேன், ஒரு அலாகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா ப்ராப்ளம் பேலன்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் கன்க்ளூஷன் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் அலாகேஷன் இன் திஸ் ப்ராப்ளம் நம்பர் ஆஃப் அலாகேஷன் 5, but the formula for number of allocation M+N-1 is equal to 6 to avoid degeneracy. ஓகேவா? கீப்பிங் எப்சிலான் இன் ஃபர்ஸ்ட் செல் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இந்த மினிமம் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். என்ன வரும்னு பார்த்தோம்னா 1 × எப்சிலான் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த இருக்கு பாருங்க 2 × 6 ப்ளஸ் 2 × 2 ப்ளஸ் 6 × 0 ப்ளஸ் 4 × 0 ப்ளஸ் 6 × 2. அப்போ எனக்கு வேல்யூ என்னென்ன வரும்? எப்சிலான் ப்ளஸ் 12 ப்ளஸ் 4 ப்ளஸ் 12. ஓகேவா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 28 ப்ளஸ் எப்சிலான் அப்படின்னு வரும். இங்கே ப்ராக்கெட்டில் எப்சிலான் டென்ஸ் டு 0ன்னு போட்டுக்கோங்க. அதாவது எப்சிலான்ங்கிறது நோ லாங்கர் அவைலபிள், அது 0 ஆயிரும் ஒரு காலகட்டத்தில். ஏன்னா அது நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான். ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டாக பார்க்குறப்ப அது 0.001 ருபீஸ்ங்கிற மாதிரி தான் வரும். அது இப்படி தான் நம்ம நோட்டேஷன்ஸில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரியா? லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, ப்ராப்ளம் முடிஞ்ச பிறகு M+N-1 கண்டிஷனை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் அலாகேஷனுக்கு எப்படி ஃபார்முலா M+N-1 இருக்கோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் நான் பேசிக் செல்ஸ்க்கு ஃபார்முலா Mn - M+N-1. ஓகே, ஏதாவது 1 வேர்ட்ஸில் கேட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே டைப்பில் என்ன பண்ணலான்னா 1 மோர் ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். சரியா? லீஸ்ட் காஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணியே 1 மோர் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்கள் ப்ராப்ளம். ஜஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் எடுத்திருக்கேன் நான். சரி, ஃபஸ்ட்டு இந்த பேலன்ஸாக நமக்கு செக் பண்ணணும். இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா 70 50 120 வரும். இங்கேயுமே 32. ஓகே, 120. அப்போ இந்த ப்ராப்ளம் நமக்கு பேலன்ஸாக தான் இருக்குது. நம்ம ஃபர்தராக என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா
இருக்கிறதுலே மினிமம் பாருங்கள். இப்போ இருக்கிறதுலே மினிமம் நமக்கு எவ்வளவு 6, 8 இது எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு பார்த்த வரைக்கும் இந்த 5 ரெண்டு இடத்துல 5 இருக்குது. இதுதான் நம்மளோட மினிமம். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு அலாகேஷனை நான் இந்த 5ல் ஃபிக்ஸ் பண்ணுறதா வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துடும்னா இங்கே 25 ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த 5 பொறுத்த இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 5 பொறுத்த மட்டும் இங்கே இருக்க கஸ்டமரோட நீடு 25, இங்கே இருக்க அவைலபிலிட்டி 30 ப்ராடக்ட்ஸ். சரியா? அப்போ நம்ம மினிமம் தான் எடுத்துக்குவோம். அப்போ 25 எடுத்துக்குவோம். இவங்ககிட்ட இருந்து ரிமைனிங் 5 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இவங்களோட நீட் நமக்கு க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனது என்ன பண்ணுவோம், நம்ம இந்த காலமை கேன்சல் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிறவங்கள திரும்ப மினிமம், திரும்ப யார் வருவாங்க, இந்த 5 வருவாங்க மினிமம் காஸ்ட்டுங்கிறப்ப. அப்போ பார்க்குறப்ப இங்கே நமக்கு 35 ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது. இவங்ககிட்ட 40 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எப்பயும் போல் 5 ரிமைனிங் வச்சுட்டு இந்த 35 க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே 35 அலாகேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த 35 க்ளோஸ் பண்ணனால இந்த ஃபஸ்ட்டு காலம் நோ லாங்கர் நமக்கு அவைலபிளாக இருக்காது. இன்னும் இந்த 2 காலம்ஸ் மட்டும்தான். இப்போ இங்கே இருக்கிறதுலே மினிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹7 நமக்கு மினிமம், ₹7. அப்போ இங்கே 32 நீடு இருக்குது, இங்கே 50 இருக்குது. அப்போ 32 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ரிமைனிங் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வரும்னா 18 ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்ட ரிமைனிங் இருக்கும். சரியா? இப்போ எனக்கு என்னோட 3rd காலமும் என்னவாயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த ஒரு காலம் தான் இருக்குது. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ₹8 தான். இந்த ₹8 தான் நான் இந்த அலாகேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 8ல் பார்த்தோம்னா இங்கே 5 அவைலபிளாக இருக்குது, இங்கே 28 தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருங்க. அப்போ இவங்களுக்கு 23 ப்ராடக்ட்ஸ் இன்னும் தேவைப்படும். இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து இனிமேல் நமக்கு முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு நமக்கு. சரியா? இந்த 2 நம்பர்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 9ல் இங்கே 18, 23. அப்போ 18 நான் இங்கே அலாகேட் பண்ணிட்டேன்னா 18 போயிடும். இவங்ககிட்ட ரிமைனிங் 5 அவைலபிளாக இருக்கும். சரியா? 5 அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ வந்து நமக்கு இது முடிஞ்சிடும். சரியா? அப்போ ரிமைனிங் இந்த 11 மட்டும்தான் இருக்குது. இங்கே 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு 5 நீட் இருக்குது. அதை கொண்டு வந்து என்ன பண்ணிடலாம், இங்கே போட்டுடலாம். அப்போ ஓவராலாக ஜஸ்ட் மினிமம் காஸ்ட்டை மட்டும் பேஸ் பண்ணியே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஆக்குபைட் செல்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ m + n - 1 போட்டோம்னா என்ன வரும், இங்கேயும் 3 rows 4 காலம்ஸு. அப்போ 3 + 4 - 1 அப்படிங்கிறப்ப 6 வரும். இங்கே நம்பர் ஆஃப் அலாகேஷன் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? அப்போ ப்ராப்ளத்தில் டீஜெனரசி இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் அலாகேஷனும் எனக்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ எப்சிலான் எங்கேயுமே நான் வைக்க தேவையில்லை, டேரெக்டாக ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணிடலாம். அப்போ என்னோட மினிமம் இதட் ஈக்குவல் டு, நல்லா பாருங்கள், 5 × 8. ஓகேவா? அதாவது என்ன மீனிங்னா ₹8 அவர் சார்ஜ் பண்ணுறாரு ஒரு யூனிட்டுக்கு. நம்ம இவர் மூலமாக 5 யூனிட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 5 × 8. அதே மாதிரி 25 × 5 ப்ளஸ் 5 × 35 ப்ளஸ் 5 × 11 நெக்ஸ்ட்டு 18 × 9 ப்ளஸ் 32 × 7. நீங்கள் டோட்டலாக இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ₹781 வரும். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணி ஒரு மினிமம் காஸ்ட்டில் இவ்வளோ குட்ஸை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலும் நல்லா பார்த்துருக்கோம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தடுக்கும் 2 ப்ராப்ளம் போட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.